ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் சத்யவான் சாவித்திரி கதைகளில் அடுத்த பகுதியான சாவித்திரியின் கண்களுக்கு தென்பட்ட யமன் பார்க்கலாம் வாங்க. ரெண்டு பேருமே காட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டுருக்காங்க. வர்ற வழி எல்லாமே ஒரு பக்கம் மயிலோட அகவல், ஒரு பக்கம் குருவியோட சத்தம், அந்த பூக்களோட வாசம்னு காடே ரொம்ப ரம்யமாக இருந்தது. ஆனால் சாவித்திரி யமன் எப்போனாலும் வரலாம் அப்படின்னு வானத்தையே பார்த்துட்டு வர்றாங்க. இதை பார்த்த சத்தியவானோ வானத்தில் ஓடுற மேகங்களோட அழகை ரசிக்கிறதா நினச்சிக்கிறாரு. சாவித்திரி, இந்த காடு உனக்கு பயத்தை கொடுக்குன்னு பார்த்தா அழகெல்லாம் அள்ளி கொடுத்துருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு. ஆமாம் அப்படின்னு சமாளிச்சுட்டே வர்றாங்க. சத்தியவானுக்கு கடைசி வரைக்கும் அந்த உயிர் பயமை காமிச்சிடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு வர்றாங்க சாவித்திரி. சாவித்திரி விரதம் இருந்து யோக பலத்தோடு இருந்ததுனால அந்த காட்டுக்குள்ளே ஒரு பாம்பு புற்றை கடக்கும்போது ஒரு முனிவர் அதுக்குள்ளே தவத்தில் ஆழ்ந்திருக்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லை, காட்டுக்குள்ளே நிறைய அபூர்வமானது அவங்க கண்ணுக்கு தென்படுது. பேசும் திறனுள்ள கந்தர்வ லோகத்து கிளிகள், சாபத்தால் மான்களாகி போன எச்சகர்கள், பாதாளத்தில் பாய்ந்தோடும் நதிகள்னு காட்டுக்குள்ளே அபூர்வமானங்கள் மேலோட்டமாக நிறையா இருந்தாலுமே அவங்களுடைய நினைப்பு ஃபுல்லுமே யமன் எப்போனாலும் வரலாம் அப்படின்னு பயத்தோடையே சத்தியவான் கூட நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இடி விழுந்தனால அந்த மரம் பட்டு போயிருந்தது. விறகுக்காக வெட்ட தீர்மானித்த சத்தியவான் அந்த மரத்தை 3 வாட்டி சுற்றிட்டு வந்து கும்பிட்டுட்டு அதை வெட்ட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த சாவித்திரி, எதுக்காக இந்த மரத்தை சுற்றி வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எந்த மரமாக இருந்தாலுமே அது விருட்சம் சாவித்திரி, நம்ம நடமாடியக்கூடிய உயிரினம். மரமானது நடமாட தேவையில்லாத உயிரினம். நம்மளோட ஆயுள் 120 ஆண்டுகள், விருட்சம் ஆயுள் பல்லாண்டுகள். எல்லா விதத்திலையும் மனுஷனை விட மேலானது. தனக்கென வாழாதது ஒன்று. பச்சைகளினோட வீடு அதுதான். நமக்கெல்லாம் நிழலை கொடுக்குறதும் அதுதான். பருவ காலங்களில் பூ, காய், கனின்னு இதுகெல்லாம் தர்றதுமே இந்த மரம்தான். தலைக்க முடியாமல் போகும்போது கூட தச்சன் கையில் அகப்பட்டு வாசல் நிலையாய், தடுப்பு கதவுகளாய், சிற்ப வடிவமாய் மாறக்கூடியது. பல்லாயிரம் ஆண்டுகள் நமக்கு பயன்களை கொடுக்கக்கூடியது. மண்ணில் புதைஞ்சு போனால் கூட வைரமாகி தான் வெளியே வரும். அதனால் இதை வணங்குறதே பண்பான செயல் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அதால் பேச முடியாட்டினாலுமே நம்ம பேசுகிறத அதால் உணர முடியும். ஒரு மரத்துக்கிட்ட நீ நட்போட கூட இருக்கலாம், உறவை கூட ஏற்படுத்திக்கலாம். அன்போடு அதுக்கிட்ட அது தர முடிஞ்சதை நீ கேட்டுப்பாரு, அது கண்டிப்பாக உனக்கு கொடுக்கும். அந்த தெரிது பற்றியா பலாமரம், நான் சில நாட்களுக்கு முன்னாடி அதோட அடித்தண்டில் எனக்கு ஒரு 5 கனிகள் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ பாரு, அதோட அடிப்பாகத்தில் எண்ணி கரெக்டாக 5 கனிகள் இருக்குது பார்த்தியா இப்படின்னு சத்தியவான் சொல்ல சொல்ல சாவித்திரி ரொம்ப சிலிர்த்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை சாவித்திரி, இந்த மரங்கள், செடி, கொடிகள் மாதிரியே விலங்குகள் கிட்டேயும் நம்ம நட்பாக நடந்துக்கலாம். நம்ம அன்பை உணர வச்சுட்டாலே போதுமானது. செயற்கை அன்பு பயனே தராது. நம் முன்னோர்களின் ஒருவராக நினச்சி அவங்கள நம்ம பார்க்கணும், பேசணும், கைகளால் தொட்டு அன்பை உணர செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போதே சிங்கம் ஒன்று எதிரில் வந்து நிற்கிது. வனராஜாவே வா, இப்படி என்ன இன்னைக்கு உனக்கு இன்னும் சாப்பாடு கிடைக்கலையா அப்படின்னு நட்போடு பேசுகிறாரு சத்தியவான். பயப்படாத சாவித்திரி, இது என்னோட நண்பன் தான், நான் அரிமாலன் கூப்பிடுவேன் அப்படின்னு அந்த பேரை சொல்லும்போதே சிங்கம் கர்ஜித்தபடி சத்தியவானோட மார்பு மேலே தன் கால்களை வச்சு பதிலுக்கு தன்னோட அன்பை வெளிக்காட்டுது. இதையெல்லாம் பார்த்த சாவித்திரி ரொம்ப சிலிர்த்து போயிட்டாங்க. இயற்கையோட இப்படி கலந்து வாழ்கிற வாழ்வுக்கு இன்னும் சில மணிகளா இல்லை சில நிமிடங்கள் தான் ஆயுளா அப்படின்னு அவங்க நினைக்கும் போது கண்ணீர் அப்படியே பொங்கிட்டு வருது. தொடச்சிக்கிட்டே வானத்தை பார்க்குறாங்க. எருமை மேலே கையில் பாசக்கயிறு கதாயுதம் தாங்கி யமன் வர்றது பளிச்சுன்னு தெரிஞ்சுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பகுதி பிடிச்சிருந்ததா? இனி வர்ற வாரங்களில் சத்யவான் சாவித்திரி கதைகளில் கடைசி பகுதியை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.